கோவையில் போதை மாத்திரை விற்பனை தொடர்பாக 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். இது குறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் ஞானசேகரன் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். ஞானசேகரன், வணக்கம். விவரங்கள். வணக்கம் நவீனா. கோவை மாநகர பகுதியில் போதைப் பொருட்கள் விற்பனை செய்வதை தடுக்க காவல்துறையினர் தீவிர நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். இதற்காக தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தீவிர கண்காணிப்பு பணியிலும் ஈடுபட்டு வருகின்றனர். அத்துடன் ஆங்காங்கே வாகன சோதனையும் செய்து வருகின்றனர். இந்நிலையில் கோவை காந்தி மாநகர் பகுதியில் உள்ள பெட்ரோல் பங்க் அருகே போதை மாத்திரைகள் அதிக அளவில் விற்பனை செய்வதாக மதுவிலக்கு அமலாக்க பிரிவு காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து அங்கு சென்ற காவல்துறையினர் சோதனை நடத்தினர். அப்பொழுது அங்குள்ள பெட்ரோல் பங்க் அருகே சந்தேகப்படும்படி நின்றிருந்த 3 பேரை பிடித்து விசாரணை நடத்தினர். அதில் அவர்கள் ராமநாதபுரத்தை சேர்ந்த ஷியாம், மேட்ரிக், சதீஷ்குமார், தினகரன் என்பது தெரிய வந்தது. போதை மாத்திரைகளை விற்பனை செய்ததும் தெரிய வந்தது. இதையடுத்து அந்த 3 பேரை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 318 போதை மாத்திரைகள் மற்றும் ரூபாய் 10,500 ஆகியவற்றை பறிமுதல் செய்த காவல்துறையினர் தொடர்ந்து இந்த சம்பவத்தில் வேறு யாருக்காவது தொடர்புள்ளதா என்பது குறித்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி ஞானசேகரன்.